வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 143வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் நாம் என்ன டாப்பிக்கை பேஸ் பண்ணி கேட்டிருந்தோம் அப்படின்னா ஹெச்சிஎஃப் டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஒரு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நேற்றுக்கு இதே ஹெச்சிஎஃப் டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஒரு 5 கொஷின் பார்த்துருந்தோம். கரெக்டாக இங்கே சொல்லியிருக்கிறது எல்லாமே இது மாதிரி ஈக்குவேஷன்ஸை கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தான். இதில் 711வது கேள்வி பாருங்கள். 2x² - x - 1, 4x² + 8x + 3 மீ பெரு பொது வகுத்தி. ஏற்கனவே இந்த மாதிரியான இருபடி சமன்பாடுகள் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். நம்ம என்ன அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஏன்னா இது பிரிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இதில் பாருங்கள், 2 2 மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும், ஆட் பண்ணோம் அப்படின்னா -1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1 வரணும். அப்போ எப்படி பிரிக்கலாம்? 2 2ன்னு பிரிக்கலாம். கீழே மைனஸ் இருக்கிறதால பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு ப்ளஸ். x² கீழே என்ன இருக்குன்னா 2 இருக்குது. அப்போ 2 இடத்துல என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா பையில் 2. ஸோ இங்கே கேன்சல் பண்ண முடியும். 2 2 2 2 கீழே இருந்து மேலே எழுதணும். அப்போ இங்கே என்ன கிடைக்குதுன்னா 2x + 1 இன்ட்டு இங்கே கீழே இருந்து மேலே எழுதணும் அப்படின்னா x - 1. அப்போ இதை பிரித்தோன்னா இந்த ஆன்சர் கிடைக்குது. இது ஒரு ஆன்சர். இங்கே வருவோம். 4 3 12 பெருக்குனா 12 வரணும், கூட்டணும் அப்படின்னா நடுவில் இருக்கிற 8 வரணும். எப்படி பிரிக்கலாம்? 6 2 12ன்னு பிரிக்கலாம். கரெக்டாக, ஏன்னா 6 2 கூட்டினா 8. x² கெழு பார்த்தீங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் 4. அப்போ இங்கேயும் பையில் 4, இங்கேயும் பையில் 4. கேன்சல் பண்ண முடியுமா? 2 2 2 4, இங்கே 2 4 3 6. அப்போ கீழே இருந்து மேலே எழுதுகிறோம். ஸோ என்ன கிடைக்கும்? 2x + 3 இன்ட்டு கீழே இருந்து மேலே 2x + 1. சரி, இது எல்லாமே ஏன் பிரிக்கிறோம், ஏன் இந்த சிம்பிள் போடுறோம், ஏன் கீழே இருந்து மேலே எழுதுகிறோன்றது எல்லாமே அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை பிரிக்கிறதுல நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதை பார்த்துட்டிங்கன்னா இதை பிரிக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாகிடும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவங்க கேட்டிருக்கிறது மீ போ வா, மீ பெரு பொது வகுத்தி. இது ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்கோ அதுதான் ஆன்சர். இங்கேயும் 2x + 1, இங்கேயும் 2x + 1. அப்போ ஆன்சர் 2x + 1. ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான சரியான விடை. புரிஞ்சு முடியுதுங்களாம்மா? ஒன்றுமே கிடையாது. இதை பிரிக்க தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. சரிங்களாம்மா? அடுத்ததா கேள்வி எண் 712. 6 × 2x² - 3x - 2, 8 × 4x² + 4x + 1 மற்றும் 12 × 2x² + 7x + 3 ஆகியவற்றின் மீ போ வா என்ன எப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இதுவும் 3மே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பிரிக்கணும். இப்போ முன்னாடி சொன்னது மாதிரியே தான். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கொஷினுக்கு நம்மளால் ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும். எப்படின்னா 6 8 12 ஹெச்சிஎஃப் 6 8 12 3 எந்த பொதுவான வாய்ப்பாட்டில் வரும்? 2ஆம் வாய்ப்பாடு. 3 2 6 4 2 8 6 2 12. வேறு எந்த பொதுவான வாய்ப்பாட்லையும் வராது. அப்போ வெளியில் 2 மட்டும்தான் இருக்குன்றதால ஆன்சரில் கண்டிப்பாக வெளியில் என்ன வரணும்னா 2 வரணும். இங்கே 4 இருக்குது வராது, 8 இருக்குது வராது, 8 இருக்குது வராது. ஸோ நிச்சயமாக ஆன்சர் என்ன அப்படின்னா 2 × 2x + 1ங்கிறது தான். நம்ம மீதி எதையுமே போட்டு பார்க்காம இந்த ஒரே ஒரு நம்பரை வச்சே நம்மளால ஆன்சர் சொல்கிற முடியும். சரிங்களா? இதே மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, சரி ஒருவேளை 2 இடத்துல 2 வச்சே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து 2 × x + 1 இல்லை 2 × x - 1 அப்படின்னு எல்லாமே 2 வெளியே வச்சே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ வேறு வழியே கிடையாது. நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸை பிரித்து தான் ஆகணும். கரெக்டாக? நான் ஆன்சரையும் சொல்லிட்டேன். ஒரு வேளை அப்படி இல்லாமல் மற்ற ஆப்ஷனை அதே மாதிரி வச்சுருந்தாங்கன்னா எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ இதை பிரிக்கிறோம். 2 4 மைனஸ் இருக்கிறதால -4, பெருக்குனா -4 வரணும், கூட்டினா -3 வரணும். எப்படி பிரிக்கலாம்? 4 1 4, கீழே மைனஸ் இருக்கிறதால பெரிய நம்பருக்கு மைனஸ், x² கீழே 2ங்கிறதால பையில் 2, 2 2 2 4. அப்போ கீழே இருந்து மேலே எழுதுனா என்ன கிடைக்கும்? இங்கே x - 2, இங்கே என்ன வரும்? கீழே இருந்து மேலே 2x + 1. கரெக்டுங்களா? இது அடுத்து இங்கே வருவோம். 4 1 4 பெருக்குனா 4 வரணும், கூட்டினாலும் 4 வரணும். எப்படி பிரிக்கலாம்? 2 4ன்னு பிரிக்கலாம். x² கீழே 4ங்கிறதால 2 இடத்துலையும் 4, 2 2 2 4, 2 2 2 4. அப்போ என்ன கிடைக்குது? இதுக்கான வேல்யூ 2x + 1 இன்ட்டு 2x + 1ன்னு கிடைக்குது. கரெக்டாக? அடுத்தது இங்கே வருவோம். இதில் பாருங்கள், 3 6 பெருக்குனா 6 வரணும், கூட்டினா 7 வரணும். எப்படி பிரிக்கலாம்? 1 6 6, x² கீழே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ பையில் 2 2, 2 2 3 2 6. அப்போ எப்படி எழுதலாம்? கீழே இருந்து மேலே 2x + 1 இன்ட்டு இங்கே கீழே இருந்து மேலே எழுதுனீங்க அப்படின்னா x + 3. கரெக்டாக? இப்போ ஹெச்சிஎஃப்ன்றது எல்லாத்துலேயும் எது காமனாக இருக்கோ அது
2x + 1 2x + 1 2x + 1. ஸோ எல்லாத்துலேயும் காமனாக இருக்கக்கூடியது 2x + 1. ஏற்கனவே வெளியில் 2 வரணும்னு சொல்லிட்டோம். ஸோ 2 × 2x + 1. அப்புறம் இதான் மெத்தடாக போடணும் அப்படின்னாலும் இவ்வளோ தான் விஷயம். ஒன்றுமே இல்லை, அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை பிரிக்க தெரியணும். அது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் தனியாகவே ஒரு வீடியோ வெறும் அந்த நம்பர்ஸ் வச்சு மட்டும் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், 2x² + 3x - 2, x² - x - 6, x² + 3x + 2 மீ போ வா. இங்கேயும் அதே மாதிரி தான் பிரிக்கிறோம். 2 4 மல்டிப்ளை பண்ணால் -4 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும். எப்படி பிரிக்கலாம்? ஒரு நாள் 4 +3ன்றதால கிரேட்டர் நம்பருக்கு ப்ளஸ், ஸ்மாலர் நம்பருக்கு மைனஸ். x² கீழே 2, அப்போ 2 இடத்துலையும் 2 போட்டோன்னா இது 1 2 2 4. அப்போ கீழே இருந்து மேலே எழுதணுன்னா 2x - 1 × x + 2. சரியா? அடுத்ததை பிரிக்கிறோம். 1 6 6 பெருக்குனா -6 கூட்டினா -1. எப்படி பிரிக்கலாம்? 3 2 6 பெரிய நம்பருக்குரிய மைனஸ். x² கீழே 1 தான்றதால பிரச்சனை இல்லை. அப்போ இதை பிரித்தோன்னா x - 3 × x + 2. இன்னொரு டேர்ம் கண்டுபிடிக்காமலே கூட நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ இந்த 2x - 1 இங்கே மட்டும்தான் வந்திருக்கு, இங்கே வரல. எல்லாத்துலேயும் காமனாக வந்தால் தான் HCF எழுத முடியும். அதனால் இது ஆன்சர் கிடையாது. இது அதே மாதிரி பாருங்கள், x - 3 இங்கே மட்டும்தான் வந்திருக்குது, இங்கே வரல. அதனால் அதுவும் கிடையாது. ரெண்டுத்துலேயும் காமனாக வந்திருக்கிறது x + 2. அப்போ நிச்சயமாக இதை பிரிச்சிங்கன்னாலும் இதில் காமனாக என்ன வரும்னா x + 2 வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி x + 2. ஏன்னா x + 1ங்கிறது இந்த ரெண்டு இடத்துலையுமே கிடையாது. அப்போ அது HCF-ஆக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களாமா? 3த்தையும் உட்காந்து பிரிக்கணும்னு கிடையாது. போன கொஸ்டினில் 3த்தையும் பிரித்து காட்டினேன் இல்லையா? அங்கே கூட அந்த அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், 3த்தையும் பிரிக்கணும்னு கிடையாது. ஃபஸ்ட்டு 2 பிரிக்கிறேன், அது ரெண்டுத்தில் இது காமனாக இருக்கும். நிச்சயமாக அதுதான் 3வதுலேயும் காமனாக இருக்கும். அப்போ அதுதான் ஆன்சர். நீங்கள் 3வதை பிரிக்காமையே சூஸ் பண்ணிடலாம் பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 714. x² - 9 × x - 3/4 மற்றும் x² + 6x + 9/8 ஆகியவற்றின் மீ போ வா. நம்ம ஏற்கனவே நேற்று வீடியோவில் சொல்லும்போதே சொன்னோம், இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுக்குறாங்கன்னா HCF கேட்டிருக்காங்க. அப்போ மேலே இருக்கிற நம்பருக்கெல்லாம் HCF, கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் LCM. சரியா? கீழே என்ன நம்பர் இருக்குது? 4 8. 4க்கு 8க்கு LCM எடுத்தோன்னா 8 தான். ஸோ இது கிடையாது, இது கிடையாது. மீதி இருக்கிற ரெண்டுத்தில் எது அப்படின்னு தான் முடிவு பண்ணணும். இப்போ மேலே இருக்கிற நம்பருக்கு HCF. இங்கே பாருங்கள், x² - 9 9ஐ 3² எழுதலாம். கரெக்டாக? அப்போது x² - 3² a² - b². ஸோ x + 3 × x - 3. இது இல்லாமல் தனியாக என்ன இருக்குது? இன்னொரு x - 3 இருக்குது. கரெக்டாக? இது மேலே. இப்போ இங்கே வாங்க, இது x² + 6x + 9. கரெக்டாக? அப்போது 9 என்ன வர மாதிரி பிரிக்கணும்? 6 வர மாதிரி. 3 9, x² கீழே 1 தான். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? x + 3 × x + 3 இல்லை x + 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படி கூட எழுதலாம். இப்போ பாருங்கள், HCF தான் மேலே கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது? x + 3 x + 3. அப்போ மேலே என்ன வந்துடும்? x + 3. வேறு என்ன காமனாக இருக்கான்னு பார்த்தா, இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே x - 3 இருக்குது, இங்கே x + 3 இருக்குது. அப்போ காமனாக எதுவுமே இல்லை. ஸோ மேலே x + 3, கீழே ஆல்ரெடி LCM என்ன கண்டுபிடிச்சோம்? 8. ஸோ x + 3/8. ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான HCF. நம்ம புரியுதா? ஸோ இதிலேயே அவங்க ஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணியும் கொடுக்கலாம் பாருங்கள். அடுத்ததாக கேள்வி எண் 715. a³ - 1, a² - 1 மீ போ வா. இது ரெண்டுத்துக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் முடிஞ்சிடுச்சு. a³ - 1³ a³ - b³. ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிக்கும்? a - b. அப்போ a - 1. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் வரும். நீங்கள் அது தெரியவே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை கடைசியாக அதை சொல்கிறேன். இங்கே a² - 1² கரெக்டாக? அப்போது a + b, அதாவது a + 1 × a - b, a - 1. ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது? a - 1 தான் காமனாக இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி a - 1. நான் இந்த ஃபார்முலாவை என்ன கம்ப்ளீட் பண்ணுறேன் பாருங்கள். a³ - b³ அப்படின்னா என்ன வரும்? a - b × a² + ab. 1 a பெருக்குனா +a + b² 1² பண்ணால் 1. இதுதான் ஃபார்முலா கம்ப்ளீட் ஆகும். நமக்கு HCF தேவைங்கிறதால எப்படியும் இது மட்டும்தான் தேவைப்படும். உள்ளே இருக்கிற குவாட்ரேட்டிக் இங்கே வராதுன்றதால நான் முதல்ல உங்களுக்கு அதை சொல்லலை. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இந்த 5 கேள்வியுமே LCM HCFல ரொம்ப பேசிக்கானதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இது HCF கேட்டோம். இதையே யூஸ் பண்ணி அவங்க இது எல்லாத்துக்குமே என்ன கேட்க முடியும் அப்படின்னா LCMமும் கேட்க முடியும். நேற்றும் இன்றைக்கும் நம்ம 10 கொஷின் பார்த்தது HCF வச்சு மட்டும் பார்த்தோம். அடுத்ததாக இன்னொரு நாள் உங்களுக்கு இதே மாதிரி LCM வச்சு கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா என்னென்ன கேட்கலான்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு 144வது நாளுக்கான வினாக்கள். நம்ம இன்றைக்கும் நாளைக்கும் இந்த 144லையும் 145 டேஸ்லேயும் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா,
எல்லாமே ஏஜ் ப்ராப்ளமை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏற்கனவே ஏஜ் ப்ராப்ளமை பேஸ் பண்ணி நம்ம 2-3 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் டைப் வைஸாகவே நான் பிரிச்சிருக்கேன். ஒவ்வொரு டைப்லேயும் அவங்க கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான கொஷின்ஸுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணுன்ட்டு நான் அதுக்கான லிங்கையும் கீழே தரேன். அதை பார்த்தீங்கனாலே ஏஜ் ப்ராப்ளம்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இதில் பாருங்கள், 716 சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதைப் போல் 6 மடங்கு. 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதைப் போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? இதை மெத்தடாகவும் போட முடியும், ஆப்ஷன்லேருந்தும் போட முடியும். நான் உங்களுக்கு நாளைக்கு 2 விதமாகவுமே ஆன்சர் சொல்கிறேன். சரியா? 717 ஏ மற்றும் பி ஆகியோரில் இளையவர் அவர்களின் வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கானது அவர்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும் ஏயின் வயதும் ஏயின் தற்போதைய 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும் ஏயின் தற்போதைய வயதும் 5:3 என்ற விகிதத்தில் இருப்பின் ஏயின் தற்போதைய வயது என்ன? கேள்வி எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்கள், நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். 718 2015 மற்றும் 2023 ஒரு மகன் மற்றும் தந்தையின் வயது விகிதம் முறையே 1:4 மற்றும் 3:8 எனில் 2010 மகன் மற்றும் தந்தையின் வயதுகளின் கூடுதல் யாது? சரிங்களா? 719 தற்போது ஒரு தந்தையின் வயது அவரது மகன் வயதைப் போல 2 மடங்கு. 20 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதைப் போல 6 மடங்கு எனில் அவர்களது தற்போதைய வயது என்ன? சரியா? 720 ஒரு பையனின் தற்போதைய வயது அவனது தந்தையின் வயதைப் போல 2 மடங்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது அவன் தந்தையின் வயதைப் போல 3 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? இதையும் நான் உங்களுக்கு மெத்தடாகவும் சொல்கிறேன், ஷார்ட்கட்டில் எப்படி போடுறது, ஆப்ஷன்லேருந்து எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். சரிங்களாமா? ஸோ இந்த ஏஜ் ப்ராப்ளம் 5த்துக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். கீழே கமெண்டில் உங்களோட ஆன்சர்ஸை சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான விடைகளை சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மாடல்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்தீங்கனாலும் ஏஜ் ப்ராப்ளம்ஸோட ஐடியாஸ் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ.